டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏற்கனவே கடினமான உபதேசங்களை சொல்லிட்டு இப்ப இந்த 9வது வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பிரியமானவர்களே அப்படின்னு கொஞ்சம் கூலாகிட்டாரு. கடினமான உபதேசங்களை சொல்லி கொண்டிருக்கிற அந்த போதகர் என்ன பண்றாரு, தன்னுடைய விசுவாசிகளுக்கு, யூத விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு, பிரியமானவர்களேன்னு ஒரு அழைப்பு விடுறாரு. நாங்கள் இப்படி சொன்னாலும், நான் இப்படி சொன்னேன்னு சொல்லல, நாங்கள் இப்படி சொன்னாலும். அப்படி என்ன சொன்னாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால ரொம்ப கடுமையா நாங்க பேசிட்டோம், உபதேசத்தை சொல்லிட்டோம், ஆனாலும் உங்களிடத்துல நாங்கள் அநேக நன்மையான காரியங்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. ஏன்னா கடினமான உபதேசங்களை தொடர்ந்து சொன்னோன்னா தோண்டு போயிடக்கூடாது, வெக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ் பண்ணிட்டு இன்னமும் அடுத்த போதனைகளை சொல்றாரு. அதற்கு முன்னால என்ன சொல்றாரு, பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும். அப்படி என்ன சொன்னாரு? இதற்கு முன்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பால் உண்ணுகிற குழந்தைய போல இருக்கிறீங்க, நீங்க எலிமெண்டரி எஜுகேஷன்லயே இருந்துகிட்டு இருக்கீங்க, பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. இந்நேரம் நீங்க உங்களுடைய சர்வீஸ்க்கு, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி இருந்திருக்கணும், போதகரா இருந்திருக்கணும், இன்னும் போதிக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றும் மறுதலிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களே. விதைக்கிற விதையை வளர்ப்பிக்கிற நிலமாக இல்லாமல் விதைக்காத பல தேவையில்லாத காரியங்கள் உங்களிடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு கடினமான உபதேசத்தை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் உங்கள் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளுமான காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நாங்க இவ்வளவு தூரம் சொன்னாலும் நீங்க உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கிறத நாங்க மறக்கல, அதை நம்புகிறோம். அது எப்படி இருக்கிறதுனா, ஒரு ஆசிரியர் நல்லா படிக்கிற மாணவன் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கினோன்னு டென்ஷன் ஆகி என்ன பண்றாரு, அடிச்சு விட்டுறாரு. அடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு மனசு தாங்க ரொம்ப கேட்கல, என்ன பண்றாரு, திருப்பி அவனை பாக்குறாரு. நான் ஏன் தெரியுமா உன்னை அடிச்சிட்டேன், நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ எவ்வளவு நல்ல பையன், நீ ஆனா இப்படி கேர்லெஸ்ஸா இவ்வளவு மிஸ்டேக் விட்டுருக்கிய, இனி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நான் உன் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறேன், நீ தான் இந்த ஸ்கூலுக்கு நல்ல மதிப்பான காரியங்களை பெற்றுத்தரணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. அவனை அடிச்சுட்டு அப்படியே விட்டு போனான்னா வெக்ஸ் ஆயிடுவான். அவனை என்கரேஜ் பண்ணி மீண்டுமாக அந்த ஓட்டத்துல அவன் துரிதமாய் ஓடுவதற்கு ஊக்குவிக்கிறது போல ஒரு போதகராக இருந்து அருமையான ஒரு பணியை இந்த 9வது வசனத்துல சொல்லிட்டு இன்னும் அவர் சொல்றாரு. அந்த 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, ஏனென்றால் நீங்க உங்க கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இவர் மட்டும் என்கரேஜ் பண்ணல, அவர் ஆண்டவரை பத்தியும் சொல்றாரு. இப்ப நீங்க செய்கிற ஊழியம், ஊழியர்களுக்கு நீங்க செய்து வந்த உதவிகள், செய்து கொண்டிருக்கிற உதவிகள், இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களை மறக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, உங்களை தள்ளி விட மாட்டாரு. ஒருவேளை நீங்க தவறான பாதையில எதேச்சையா உழுந்தா கூட மீண்டுமாக உங்களை தூக்கி இந்த ஊழியத்திலே பயன்படுத்துவார் என்று சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகளை தான் இன்று பார்க்கிறோம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பட்டோம்னா, எங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு சாயங்காலம் நிச்சயமா அல்வா வந்துடும். எதுக்கு அடிச்சு விட்டோமே தெரியாதனமா, தப்பு பண்ணதுக்கு அடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க மனசு பொறுக்காது. என்ன பண்ணுவாங்க, அவனோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாவது அவனை தேற்றணும் அப்படிங்கிறதுக்காக, என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பிடிச்ச ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு மீண்டுமாக சொல்லுவாங்க. அப்ப உட்காந்து இப்படி பண்ணிட்டா இனி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது போல இந்த ஆக்கியம் இதுவரை கடினமான காரியங்களை சொல்லிவிட்டு, நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்துல நீங்க விழுந்து விடக்கூடாது, அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா உங்கள்கிட்ட நன்மையான காரியம் இருக்கு, ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள் இருக்கு, அதுல வளர்ந்து பெறுங்க என்று சொல்லி நம்மிடத்துல உள்ள சில குறைகளை சரி செய்ய வேண்டியவர்களை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். அதை நாம் நாளைக்கு தியானிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் பிரியமானவர்களேன்னு சொல்லி நம்மை அழைக்கிறார். அழைப்பது மட்டுமல்ல,
நம்மை தொடர்ந்து அவருக்குள்ளே வளர்ந்து பெருகுவதற்கான ஊக்கமான செய்திகளையும் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஊக்கத்தை பெற்றுட்டு தொடர்ந்து ஆண்டவருக்காக நிலைத்து நிற்போம். ஆமென்.